ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இந்த ஆகஸ்ட் மாதம் 29 ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் 7 கம்பேரிசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் 7ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஒட்டு மொத்தமாக 7 ரவுண்ட் இருக்க போகுது. இந்த 7 ரவுண்டில் எந்த டீம் அதிகமான பாயிண்ட்ஸை வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த கம்பேரிசனோட வின்னராக இருக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா ரெண்டு டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. இங்கே ஒரு பவன் ஷெராவத் இருந்தால் அங்கே ஒரு நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்கார். இங்கே ஒரு அர்ஜுன் தேஷ்வால் இருந்தால் அங்கே ஒரு வினய் இருக்கார். இங்கே ஒரு சாகர் ரத்தி இருந்தால் அங்கே ஒரு ராகுல் சித்பால் இருக்கார். இங்கே ஒரு நரேந்தர் இருந்தால் அங்கே ஒரு சிவம் பட்டாரே இருக்கார். ஸோ இப்படி எல்லா பொசிஷன்லேயுமே இந்த டீம் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஆனால் இப்படி இருக்கிற ரெண்டு டீமை நம்ம அலசி ஆராய்ஞ்சு எந்த டீம் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அண்ட் அதே சமயம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாமே ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். எனக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் சொல்ல போகிறேன். என்னோட ஒப்பீனியனும் உங்களோட ஒப்பீனியனும் மேபி சேஞ்ச் ஆகலாம். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின ஒவ்வொரு வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம ஆல் அப்படிங்கிறத அமைத்திக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு நம்ம ரைடர்ஸ் கிட்ட இருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தமிழ் தலாஸ் டீமோட பிரைமரி ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம பவன்குமார் ஷெராவத் தான். அண்ட் அதே சமயம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட பிரைமரி ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம நவீன்குமார் எக்ஸ்பிரஸ் தான். இந்த ரெண்டு பிளேயருமே ப்ரோ கபடி லீக்கில் ஒரு ஜாம்பவான் பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. பல ரெக்கார்ட்ஸை இந்த ரெண்டு பிளேயர்ஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பல ரெக்கார்ட்ஸை இந்த ரெண்டு பிளேயருமே முறி அடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பிளேயர்ஸ்லேருந்து ஒரு பெஸ்ட்டான பிளேயரை சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது முடியாத காரியமும் கூட. ஏன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே அவங்க டீமுக்கு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. தபாங் டெல்லிகேசி டீமுக்காக நவீன் எக்ஸ்பிரஸ் தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தார். தொடர்ந்து அந்த டீமுக்காக பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் அதே சமயம் சீசன் 8 அந்த டீம் ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக நவீன் எக்ஸ்பிரஸ் இருந்திருந்தார். அண்ட் அதே சமயம் பவன் ஷெராவத்துமே பெங்களூரு புல்ஸ் டீமுக்காக எக்கச்சக்கமான சம்பவத்தை பண்ணியிருந்தார். ப்ரோ கபடி சீசன் 6 ட்ராஃபி வாங்கி கொடுக்கறதுக்கு இவருமே முக்கியமான ரீசனாக இருந்தார் பெங்களூரு புல்ஸ் டீமில். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கு டைட்டன் டீம்லேயுமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு பவன் ஷெராவத். ஸோ ரெண்டு பிளேயர்ஸுமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் இந்த ரெண்டு பிளேயர்ஸ்கிட்டையுமே சிமிலர் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ரெண்டு பிளேயருமே இன்ஜுரி காரணமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடந்த 2-3 சீசனாக இவங்களால ஒழுங்காக ப்ளே பண்ண முடியலை ஃபுல் மேட்சஸையுமே. அட்வான்டேஜஸுமே ரெண்டு பிளேயருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. வீக்னஸுமே ரெண்டு பிளேயருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பிளேயருமே இன்ஜுரி காரணமாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒழுங்காக ப்ளே பண்ண முடியலை. இந்த சீசன் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ இங்கே பவன் ஷெராவத்தோட ஃபேன்ஸுக்கு பவன் ஷெராவத் ஒரு பெட்டரான பிளேயராக தெரிவாங்க. அண்ட் அதே மாதிரி நவீன் எக்ஸ்பிரஸோட ஃபேன்ஸுக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் இங்கே ஒரு பெட்டரான பிளேயராக தெரிவாங்க. பட் நியூட்ரல் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோன்னா ரெண்டு பிளேயருமே ஒரு பெஸ்ட்டான பிளேயர்ஸ் தான். இதில் நம்ம அவர் தான் பெஸ்ட்டு இவர் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. ஸோ இந்த ஒரு பொசிஷனுக்கு நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம் ரெண்டு பேத்துக்குமே ஒரு பாயிண்டாக. ஸோ முதல் ரவுண்டில் தமிழ் தலாஸ் டீமுமே ஒரு பாயிண்டை வின் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுமே ஒரு பாயிண்டை வின் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான செகண்டரி ரைடர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ் தலாஸ் டீமோட செகண்டரி சாய்ஸ் ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான். இங்கே நம்ம தமிழ் தலாஸ் டீமில் பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கண்டோலா அண்ட் மோயின் ஷஃபாகி இந்த 4 பேத்தில் அன்னைக்கான மேட்ச்சில் யார் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரைமரி ரைடராக இருப்பாங்க. மேட்சோட சிச்சுவேஷனை பொறுத்து அவங்களே அவங்கவுங்க பொசிஷனை மாற்றிக்குவாங்க. இப்போதைக்கு நம்ம கண்டென்ட் காரணமாக இப்படி பவன் பிரைமரி, அர்ஜுன் செகண்டரி அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட செகண்டரி சாய்ஸ் ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம வினய் தான். வினயை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயர். கடந்த ஒரு சில சீசனாக ஹரியானா டீமுக்காக ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டுருக்காரு. இவர் எடுத்து கொடுக்கறது 150 பாயிண்ட்லேருந்து 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். பட் எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பயங்கர கிளச் பாயிண்ட்ஸாக இருக்கும். டீமுக்கு வேல்யூ கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுப்பாரு. இவரால் ஒரே மேட்ச்சில் 20 பாயிண்ட்ஸ்லேருந்து 25 பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. ஆனால் எடுக்கிற 8 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட்ஸுமே பயங்கர வேல்யூவான பாயிண்ட்ஸாக இருக்கும். போன சீசன் ட்ராஃபி வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக இருந்தார் இந்த வினய். ரொம்பவே சூப்பரான பிளேயர் தான், நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். பட் நம்ம கம்பேர் பண்ணுறது அர்ஜுன் தேஷ்வால் கூட. அர்ஜுன் தேஷ்வாலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர் ப்ரோ கபடி. ஓகே, இப்போ நம்ம எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான தேர்ட் செஸ் ரைடர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ் தலாஸ் டீமோட தேர்ட் செஸ் ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம நரேந்தர் கண்டோலா தான். அண்ட் அதே மாதிரி ஹரியானா டீமுக்கு தேர்ட் செஸ் ரைடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம சிவம் பட்டாரே தான். சிவம் பட்டாரே ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயர். போன சீசன் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்காக. இவருமே கிட்டத்தட்ட வினய் மாதிரி தான். எடுத்து கொடுக்கறது ஒரு 160 பாயிண்ட்லேருந்து 170 பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இவர் எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அந்த டீமுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும். போன சீசன் ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக இவர் இருந்தார். கண்டிப்பாக போன சீசன் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை விட இந்த சீசன் இன்னமும் பயங்கரமாக ப்ளே பண்ணுவார். எப்படியும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே எடுக்கக்கூடிய எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா கூட நவீன் இருக்கார், வினய் இருக்கார். இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே அதிகமான ரைட்ஸுக்கு போக போகிறாங்க. ஒரு சில முக்கியமான ரைடுக்கு மட்டும்தான் சிவம் பட்டாரேவை அனுப்புவாங்க. முன்னாடி தமிழ் தலாஸ் டீமுக்கு சொன்னது தாங்க, அன்னைக்கான மேட்ச்சில் யார் பெஸ்ட்டான ஃபார்மில் இருக்காங்களோ அவங்க தான் பிரைமரி ரைடராக போக போகிறாங்க. அதிகமான பாயிண்ட்ஸுக்கும் அவங்க தான் போக போகிறாங்க. அதே சமயம் இவர்கிட்ட இருந்து ஒரே மேட்ச்சில் 25 பாயிண்ட்லேருந்து 30 பாயிண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு 10 பாயிண்ட்லேருந்து 15 பாயிண்ட் வரைக்குமே ஈஸியாக எடுத்து கொடுக்க முடியும்.
ரொம்ப சூப்பரான பிளேயர் தான். பட் நம்ம கம்பேர் பண்ணுறது நரேந்தர் கண்டோலா கூட. நரேந்தர் கண்டோலாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரோ கபடி சீசன் 9லேருந்து பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. போன சீசன் இன்ஜுரி காரணமாக கடைசி ஒரு சில மேட்சஸ் அவர் ப்ளே பண்ணலை. அதாவது பாதிக்கும் மேற்பட்ட மேட்சஸ் நம்ம நரேந்தர் கண்டோலாவால் ப்ளே பண்ண முடியாமல் போயிடுச்சு. போன சீசன் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மோசமாக தான் ஆரம்பிச்சிருந்தார். பட் சீசனை முடிக்கிறப்ப, அதாவது அந்த இன்ஜுரி வர்றதுக்கு முன்னக்கூட்டி நல்லாவே ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் ஃபார்முக்கு வர நேரத்தில் இன்ஜுரி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. ஆனால் இப்போ இந்த இன்ஜுரி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாதுங்க. லோக்கல் டோர்னமெண்ட் வரைக்கும் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தூத்துக்குள்ள நடந்த டோர்னமெண்ட்லாம் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ இன்ஜுரி அப்படிங்கிற பிரச்சனை இவர்கிட்ட கிடையாது. அண்ட் அதே சமயம் நரேந்தரோட எபிலிட்டி பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவரால் 250 பாயிண்ட் வரைக்குமே ரொம்ப ஈஸியாக எடுத்து கொடுக்க முடியும். இந்த இடத்துல வின்னரை சூஸ் பண்ணுறது பெருசாக கஷ்டம் கிடையாது. ஆன் பேப்பர் ரெக்கார்டை வச்சு பார்க்குறப்ப நரேந்தர் கண்டோலா தான் இந்த இடத்துல வின்னர். ஸோ டோட்டலாக 3 ரவுண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 3 ரவுண்டில் தமிழ் தலாஸ் டீம் 3 பாயிண்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் 1 பாயிண்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. ஹரியானா டீம் ரைடிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க. பட் தமிழ் தலாஸ் டீம் அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப பெரிய பெரிய பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தமிழ் தலாஸ் டீம் இந்த இடத்துல 3 பாயிண்ட்ஸையுமே கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான ரைட் கவர் பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தமிழ் தலாஸ் டீமோட ரைட் கவர் பொசிஷனில் நம்ம ரோனக் அப்படி இல்லைன்னா தருண்துல் இந்த 2 பேத்தில் யாராவது ப்ளே பண்ணுவாங்க. நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட ரைட் கவர் பொசிஷனில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மணிகண்டன் தான் ப்ளே பண்ண போகிறாரு. இந்த ஒரு பொசிஷனை கம்பேர் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. இந்த 2 டீமுக்குமே இந்த ரைட் கவர் பொசிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த 2 டீம்ஸுக்கும் இந்த ரைட் கவர் பொசிஷன் தான் இந்த சீசன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. நம்ம மணிகண்டன் ரொம்ப நல்ல பிளேயர் தான். தமிழ்நாடு அளவில் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. பட் ப்ரோ கபடியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு தெரியலை. குறிப்பாக போன சீசன் ஆரம்பத்தில் இவருக்கு தான் ஒரு சில சான்சஸ் கொடுத்து பார்த்தாங்க. பட் அவரால் பயன்படுத்திக்க முடியலை. ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சிருந்தது போன சீசன். அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு அந்த இடத்துல சஞ்சய் துல்ல இறக்குனாங்க. அவர் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ மணிகண்டனை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் தலாஸ் டீமோட ரோனக்கு 2 சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ டொமஸ்டிக் மேட்சஸ்லேயுமே ரோனக் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு தருண்துல் இருக்கார். அண்ட் இந்த ஒரு பொசிஷனோட வின்னர் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். கம்பேரிட்டிவ்லி அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் தலாஸ் டீமோட பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் அதுக்குன்னு தமிழ் தலாஸ் டீம் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட முடியாது. இவங்களுக்குமே பிரச்சனை இருக்குது. பட் அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப இவங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க. இந்த இடத்துல பாயிண்டை கொடுத்ததுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் நம்ம பவன் ஷெராவத் அண்ட் மோயின் ஷாஃபாகி இந்த 2 பிளேயர்ஸும் இந்த கவர் பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறாங்க. இது அசிஸ்டன்ட் கோச்சே சொல்லிட்டாரு. எங்கள் டீமோட கவர் பொசிஷனில் பவன் ஷெராவத் கண்டிப்பாக அந்த சீசன் ப்ளே பண்ணுவார். தேவைப்படுற நேரத்தில் அவர் வந்து ப்ளே பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ பவன் ஷெராவத் ரொம்ப சூப்பரான பிளேயர் தான் கவர் பொசிஷனில். இருந்தாலும் அவருமே அட்வான்ஸ் டேக்கிள்லாம் பண்ணுவார். ஆனால் தமிழ் தலாஸ் டீமுக்கு இங்கே நிறையவே சாய்ஸஸ் இருக்குது. ஒரு ரோனக் இருக்கார், தருந்துல் இருக்கார், பவன் இருக்கார், அண்ட் மோயின் ஷாஃபாகி இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸும் கூட கம்பேரிட்டிவ்லி ஹரியானாவை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, இப்போ நம்ம எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான லெஃப்ட் கவர் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ் தலாஸ் டீமோட லெஃப்ட் கவர் பொசிஷனில் ஆஷிஷ் அப்படி இல்லைனா நம்ம அனுஜ் கோடே ப்ளே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஆஷிஷ் தான் அந்த பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட லெஃப்ட் கவர் பொசிஷனில் அந்த டீமோட கேப்டன் ஜெய்தீப் தான் ப்ளே பண்ண போகிறாரு. இந்த இடத்துல இந்த 2 பிளேயர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஜெய்தீப் தான் ஒரு பெட்டரான பிளேயர். கண்டிப்பாக இந்த இடத்தோட வின்னர் நம்ம ஜெய்தீப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். பட் அதுக்குன்னு தமிழ் தலாஸ் டீம் ஒன்றும் ரொம்ப மோசமான டீம்லாம் கிடையாது. அவங்களுமே இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க. ஆஷிஷ் போன சீசன் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். கொடுத்த சான்ஸை அந்த 2 பிளேயருமே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டொமஸ்டிக்லேயுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக தூத்துக்குடி டோர்னமெண்ட்டில் முரட்டுத்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார் ஆஷிஷ். அண்ட் அதே சமயம் ஜெய்தீப்போட பர்ஃபார்மன்ஸுமே போன சீசன் ரொம்பலாம் இல்லை. அதாவது அவரோட ஸ்டாண்டர்டுக்கு போன சீசன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வெறும் 39 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருந்தார். இந்த இடத்துல கண்டிப்பாக ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் வின்னர். பட் அதுக்குன்னு தமிழ் தலாஸ் டீம் ஒன்றும் மோசமான டீம்லாம் கிடையாது. ரைடர்ஸில் எப்படி தமிழ் தலாஸ் டீமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே பாயிண்டை கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி எங்கள் டிஃபெண்டர்ஸ் பக்கம் வர்றப்ப நம்ம ஜெய்தீப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துல பாயிண்டை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வினய், சிவம் பட்டாரே இவங்களுமே நல்ல பிளேயர்ஸ் தான். பட் அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப அர்ஜுன் நரேந்தர்லாம் ஒரு பெஸ்ட்டான பிளேயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இங்கே ஆஷிஷும் அனுஜ் கோடையுமே நல்ல பிளேயர் தான். பட் அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப ஜெய்தீப் ஒரு பெஸ்ட்டான பிளேயர். பட் அதுக்குன்னு ரைடிங்கில் ஹரியானா வீக்கு, கவர்லேயுமே தமிழ் தலாஸ் டீம் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. குறிப்பாக லெஃப்ட் கவர் பொசிஷனில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க தமிழ் தலாஸ் டீம். பட் வின்னர் இந்த இடத்துல நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் தான். இப்போதைக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் 2 பாயிண்டை வின் பண்ணியிருக்காங்க. தமிழ் தலாஸ் டீம் ஆல்ரெடி 4 பாயிண்டை வின் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான ரைட் கார்னர் பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ் தலாஸ் டீமோட ரைட் கார்னர் பொசிஷனில் நம்ம சாகரத்தி தான் ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட ரைட் கார்னர் பொசிஷனில் நம்ம ராகுல் சத்பால் தான் ப்ளே பண்ண போகிறாரு. இந்த 2 டீம்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையுமே வின்னரை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. சாகரத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான பிளேயர். ப்ரோ கபடி சீசன் 7லேருந்து பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. போன சீசன் இன்ஜுரி காரணமாக ப்ளே பண்ணலை. பட் அதுக்கு முன்னாலாம் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம டீமுக்காக. அதே சமயம் நம்ம ராகுல் சத்பாலுமே ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது. கடந்த ஒரு சில சீசனாக இவருமே ஹரியானாக்காக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னே சொல்லலாம்.
தொடர்ந்து கன்சிஸ்டண்டான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த டீமில் என்ன தான் ஷாஜுலு போன சீசன் முக்கியமான பிளேயராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். தமிழ் தலாஸ் டீமோட சாகரத்தியை கம்பேர் பண்ணுறப்ப ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட ராகுல் செத்பால் இப்போதைக்கு ஒரு பெட்டரான பிளேயராக இருக்காரு. ஸோ இந்த இடத்தோட வின்னர் நம்ம ராகுல் செத்பால் தான். ராகுல் செத்பால் இந்த இடத்துல வின் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னா சாகரத்தியோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ். அவர் பிகேஎல் சீசன் 8க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சீசன் 9, சீசன் 10, சீசன் 11 இந்த 3 சீசனுமே இன்ஜுரி காரணமாக கஷ்டப்பட்டிருக்காரு. போன சீசன் அவர் ஒரு மேட்ச் கூட உருப்படியாக ப்ளே பண்ணலை. அதுக்கு முன்னாடி சீசன் 9 அண்ட் சீசன் 10 இந்த 2 சீசனையுமே எடுத்துக்கிட்டோன்னா 3 மேட்ச்லேருந்து 4 மேட்ச் வரைக்குமே இன்ஜுரி காரணமாக மிஸ் பண்ணியிருக்காரு 2 சீசன்லேயும். ஒன்று ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது, அப்படி இல்லைன்னா அவருக்குள்ளேயே அதாவது ஏதாவது ஃபீவர் வந்துடுது, இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் மேட்சஸை ப்ளே பண்ண மாட்டார். இந்த மாதிரி சாகருக்கு நிறையவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் அதே சமயம் ராகுல் செத்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயர். அவருக்கு இந்த இன்ஜுரி பிரச்சனையே கிடையாது. தொடர்ந்து மேட்சஸ் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காரு. மேட்ச் ஃபிட்னஸ் அவர்கிட்ட பயங்கரமாக இருக்குது. இந்தியாவில் எங்கே மேட்ச் நடந்தாலுமே போயிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக திசைன்வேல டோர்னமெண்ட்டுக்கு கூட வந்திருந்தாரு. மேட்ச் ஃபிட்னஸ் அவர்கிட்ட பயங்கரமாக இருக்குது. எங்கே மேட்ச் நடந்தாலுமே போகிறாரு அண்ட் எல்லா இடத்துலையுமே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்காரு. நம்ம சாகரத்தி அப்படி கிடையாது. ஸோ இந்த இடத்தோட வின்னர் நம்ம ராகுல் செத்பால் தான். ஸோ இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீம் 4 பாயிண்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் அவங்களோட 3வது பாயிண்ட்டை இப்போ வின் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கம்பாரிசனோட கடைசி ரவுண்டுக்கு வரலாம். எந்த டீம் கிட்ட பெஸ்ட்டான லெஃப்ட்டுக்கான பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ் தலாஸ் டீமோட லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் நம்ம நிதேஷ்குமார் ப்ளே பண்ண போகிறாரு. ஹரியானா டீமோட லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் ஒன்று ராகுல் ஆரி அப்படிங்கிற பிளேயர் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஹர்தீப் அப்படிங்கிற பிளேயருமே ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த இடத்துல ராகுல் ஆரி அப்படிங்கிற பிளேயர் தான் விளையாடுவார். இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயர். அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஒரு பிளேயர் மேலே இருக்குது. ஏன்னா யுவா கபடி சீரிஸில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சி கேட்டகரி பிளேயர் தான். பட் இந்த ஆப்ஷனில் 30 லட்சம் கொடுத்து இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஷாஜுலுவை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இவர் பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த பொசிஷனுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை இவரால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக 45 பாயிண்ட்லேருந்து 50 பாயிண்ட் வரைக்குமே இவரால் ரொம்ப ஈஸியாகவே எடுத்து கொடுக்க முடியும். ரொம்ப நல்ல பிளேயர் தான், நல்ல டேலண்ட் இருக்குது. டொமஸ்டிக்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அண்ட் அதே சமயம் நம்ம கம்பேர் பண்ணுறது நிதேஷ்குமார் கூட. நிதேஷ்குமார் போன சீசன் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் அதே சமயம் நிதேஷ்குமாருக்குமே ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி சீசன்லேயுமே தமிழ் தலாஸ் டீம் கூட இருந்திருந்தார். டொமஸ்டிக்லேயுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. மதுரை டூர்னமெண்ட்லேயுமே தமிழ் தலாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணியிருந்தார். அங்கேயுமே சூப்பராக விளையாண்டுருந்தார். ஸோ இந்த இடத்தோட வின்னர் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட நிதேஷ்குமார் தான். பட் அதுக்குன்னு ஹரியானா டீமுக்கு அந்த பொசிஷன் வீக்குன்னு சொல்லிட முடியாது. அவங்களுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அந்த பொசிஷனில். ஸோ டோட்டலாக இப்போ 7 ரவுண்டுமே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 7 ரவுண்டில் தமிழ் தலாஸ் டீம் ஒட்டு மொத்தமாக 5 ரவுண்டை வின் பண்ணியிருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் 3 ரவுண்டை மட்டும்தான் இந்த கம்பேரிசனில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் தலாஸ் டீம் ஒரு பெஸ்ட்டான டீமாக இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சீசன் 22 மேட்சஸ்லாம் கிடையாது, வெறும் 16 மேட்ச் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ 16 மேட்ச் அப்படிங்கிறப்ப நம்ம மொதல் மேட்ச்லேருந்தே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாகணும். இதுக்கு முன்னாடி 22 மேட்ச் இருக்கிறப்ப நம்ம 5 மேட்சை தோத்தாலுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம டீமை ஒழுங்காக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணி பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். ஆனால் இப்போ மொதல் மேட்ச்லேருந்தே நம்ம டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப எல்லா பொசிஷன்லேயுமே பக்காவாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் பிளே ஆஃப்க்கு போக முடியும். பட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் அந்தளவுக்கு வீக்கான டீம்லாம் கிடையாதுங்க. ரைடிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கம்பாரிசனில் நம்ம வெறும் ஆன் பேப்பர் கம்பாரிசன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் பேப்பரில் தமிழ் தலாஸ் டீம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆன கிரவுண்டில் 2 டீமுமே ஈக்குவலான டீமாக தான் இருக்க போகிறாங்க. மேபி ஒரு சில இடத்துல ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா தமிழ் தலாஸ் டீமோட பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட பிளேயர்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஹரியானா டீம் ரைடிங்கில் பாயிண்ட்டை விட்டுருந்தாலுமே டிஃபென்ஸில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பட் ரைடிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இங்கே திரும்பவும் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக கம்பாரிசன் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல வின்னர் தமிழ் தலாஸ் டீமாக தான் இருக்காங்க. அதுக்குன்னு ஹரியானா வீக்குன்னு சொல்லிட முடியாது. இங்கே பயங்கர டஃப்பான காம்படிஷனை ஹரியானா கொடுத்துருக்காங்க. ஆன கிரவுண்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன? தமிழ் தலாஸ் டீம் பெஸ்ட்டாக இருக்காங்களா இல்லை ஹரியானா பெஸ்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.